friends and students, welcome to my channel Grammar Mind. இன்னைக்கு செஷனில் யூனிட் 8 த ஹேக் டிரைவர் சப்ளிமெண்ட் ரீடர் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டோரி வந்து ஒரு லாயரை எப்படி ஒரு டிரைவர் ஷீட் பண்ணுறாரு அப்படிங்கிறதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி ஹீ இஸ் நாட் அ டிரைவர். அவர் வந்து ஒரு முக்கியமான தேடப்படக்கூடிய அவர் வந்து ஒரு கேஸ்க்கு முக்கியமான ஒரு விட்னஸ். அதில் தான் அவர் எப்படி எஸ்கேப் ஆகிறாரு, எப்படி அந்த லாயரை சீட் பண்ணுறாரு அப்படிங்கிறத இங்கே லெசனாக கொடுத்துருக்காங்க. Okay, we'll proceed with the lesson now. After graduating with the honors, I became a junior assistant clerk in a magnificent law firm. ஸோ இங்கே அந்த லாயரோட ஸ்டேட்மெண்ட்டை தான் நமக்கு அந்த லெசனாக கொடுத்துட்டு வராங்க. ஸோ இங்கே யார் அந்த ஐங்கிற வேர்டு யாருக்கு ஸ்டாண்ட் பண்ணுதுன்னா லாயருக்கு ஸ்டாண்ட் பண்ணுது. ஆஃப்டர் கிராஜுவேட்டிங் வித் ஆனர்ஸ் ஐ பிகேம் அ ஜூனியர் அசிஸ்டண்ட் கிளர்க் இன் அ மெக்னிஃபிஷியன்ட் லா ஃபார்ம். ஸோ ஒரு லா ஃபார்மில் இவர் வந்து ஒரு அசிஸ்டண்ட் ஜூனியராக ஜாயின் பண்ணுறாரு. I was sent not to prepare legal briefs but to serve summons like a cheap private detective. ஸோ லாயர் அப்படின்னோடனே நம்ம நினைப்போம் அப்படியே கோர்ட்டில் போயிட்டு பயங்கரமாக வாதாடுவாங்க அப்படின்னு. ஆனால் இங்கே அவர் அந்த மாதிரி இல்லை. இவருக்கு என்ன மாதிரி ஒர்க் கொடுக்குறாங்கன்னா சம்மன், அதாவது இந்த லெட்டர்ஸ் அப்படியே கொடுப்பாங்க இல்லையா. இப்போ யார் யார் கேஸ்க்கு வரணுமோ இல்லை யார் யாருக்கு ஏதாவது கோர்ட்டில் இஷ்யூ பண்ணியிருந்தாங்கன்னா அந்த சம்மனை போய் லெட்டரை கொடுத்து நீங்கள் வந்து கோர்ட்டில் ஆஜராகணும்னு சொல்லக்கூடிய அந்த ஒர்க்கு தான் கிட்டத்தட்ட ஒரு டிடெக்டிவ் மாதிரி அவருக்கு அந்த ஒர்க்கு. ஏன்னா அந்த சம்மனை வாங்கினா தான் அவங்க கோர்ட்டுக்கு வரணும். சம்மன் வாங்காட்டி கோர்ட்டுக்கு வர தேவையில்லை. அதனால் பெரும்பாலும் எல்லோரும் எஸ்கேப் போவாங்க. அப்போ இவர் தேடி தேடி போய் கொடுக்க வேண்டிய வேலை. அதனால தான் அவர் டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஐ ஹேட் டு கோ டு டர்ட்டி அண்ட் ஷேடோயி கார்னர் ஆஃப் த சிட்டி டு சீக் அவுட் மை விக்டிம்ஸ். ஸோ இவரோட ஒர்க் வந்து இவருக்கு பிடிக்கல. ஏன்னா எல்லா இடமும் அவர் தேடி பிடிச்சி அலைய வேண்டியதாக இருக்குது. சம் ஆஃப் த லார்ஜர் அண்ட் மோர் செல்ஃப் கண்டெய்ன்ட் ஒன்ஸ் ஈவன் பீட் மீ அப். ஸோ சில வந்து கிரிமினல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இவர் கொண்டுட்டு வர சம்மனை வாங்காமல் இருக்கிறக்கா இவரை அடித்து கூட விரட்டுவாங்களாம். ஸோ அந்த மாதிரியானது இருக்குது. அதனால தான் அவருக்கு அந்த ஜாபே சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. ஐ ஹேட்டட் திஸ் அன்பிளசன்ட் ஒர்க் அண்ட் த சைட் ஆஃப் த சிட்டி லைஃப் இட் ரிவீல்டு டு மீ. ஸோ இதனால தான் இந்த ஒர்க் பிடிக்கல. அட் த சேம் டைம் சிட்டி லைஃப்பை விட இந்த சம்மன் கொடுக்க போகும்போது அவர் அதுக்கான ஒரு தேர்ட் கிரேட் பீப்புளை மீட் பண்ணும்போது அவருக்கு சுத்தமாக அது பிடிக்கவே மாட்டேங்குது. ஸோ ஹீ டசன்ட் லைக் ஹிஸ் ஜாப். ஐ ஈவன் கன்சிடர்டு fleeing to my hometown where I could have been a real lawyer right away without going through this unpleasant training period. அவர் என்ன நினைக்கிறாருன்னா இந்த பேசாமல் அந்த ட்ரைனிங் பீரியடும் வேணாம், ஒன்றும் வேண்டாம், அவர் ஊருக்கே ஓடி போய் அங்கே ஒரு லாயரை வேலை பார்த்துக்கலாமே அப்படின்னு கூட சில நேரம் நினைக்க தோணுமா. ஏன்னா அவருக்கு பிடிக்கலை இந்த மாதிரி போய் ஒரு சம்மன் கொடுக்கறது, கிரிமினல்ஸ் மீட் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கிறதுனால. ஸோ ஐ ரிஜாய்ஸ்டு ஒன் டே வென் தே சென்ட் மீ அவுட் 40 miles in the country. ஸோ ஒரு முறை ரிஜாய்ஸ்னால் ஹி வாஸ் வெரி ஹாப்பி. எப்போனா ஒரு முறை அவரை வந்து ஒரு 40 kilometers அவே ஃப்ரம் த பிளேஸ் வேர் தேவர் ஒர்க்கிங், அங்கேருந்து ஒரு 40 kilometer அவேயில் அவர் அனுப்பும்போது ஹி வாஸ் வெரி ஹாப்பி. அதனால் போகிறாரு. டு எ டவுன் கால்டு நியூ மியூலியன். ஸோ நியூ மியூலியன் அப்படிங்கிற அந்த ஒரு டவுனுக்கு தான் அவரை அனுப்புகிறாங்க. ஸோ அண்டர்லைன் திஸ் வேர்ட். டு சர்வ் சம்மன்ஸ் ஆன் அ மேன் கால்டு ஆலிவர் லட்கின்ஸ். ஸோ ஆலிவர் லட்கின்ஸ் அப்படிங்கிற ஒரு மேனை ஐடென்டிஃபை பண்ணி அவர்கிட்ட சம்மன் கொடுக்கணும். அதுக்கு தான் இவரை அனுப்பி வைக்கிறாங்க. We needed this man as a witness in a law case and he had ignored all our letters. ஸோ அந்த பர்சன் வந்து அந்த லெட்டரை ரிசீவ் பண்ணிக்கவே மாட்டேங்கிறாரு. ஸோ இந்த லாயர் இன் பர்சனாகவே வந்து லட்கின்ஸ்க்கு அந்த லெட்டரை கொடுக்கணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக தான் அவர் வராரு. When I got to New Mullion, my eager expectations of a sweet and a simple country village were severely disappointed. ஸோ அவர் வந்து அந்த வில்லேஜ் ஏரியாவுக்கு வந்தோடனே அவர் நினைக்கிறாரு வில்லேஜ்னால் இவ்வளோ அழகாக இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும்னு பயங்கர இமேஜின் பண்ணிட்டு வராரு. ஆனால் அந்த இமேஜினேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த வில்லேஜ் இல்லை. ஸோ அவருக்கு வெரி டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுது. ஏன் அப்படின்னு பார்த்தா அந்த ஸ்ட்ரீட்ஸ்லாம் எப்படி இருக்கு பாருங்க. இட்ஸ் ஸ்ட்ரீட்ஸ் வேர் ரிவர் ஆஃப் மட், அப்படியே மண்ணாக இருக்குது. வித் ரோஸ் ஆஃப் வுடன் ஷாப்ஸ் either painted a sour brown or bare of any paint at all. அந்த கடைகள்லாம் பார்த்தா ஏதோ வுட்டன் ஷாப்பில் இருக்குது, பெயிண்ட் பண்ணியிருக்கு. சில கடை ஒரு மாதிரி ஒரு ப்ரௌன் கலர், இல்லாட்டி பெயிண்டே இல்லாமல் ஒரு நீட்னஸாகவே இல்லை. அதனால அவருக்கு இப்போ இந்த வில்லேஜும் பிடிக்கலை. The only agreeable sight about the place was the delivery man at the station. ஸோ அவருக்கு பார்த்தனே பிடிக்கிறக்கு ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் டெலிவரி மேன் அப்படின்னா திங்ஸை டெலிவர் பண்ணுறவங்கள. கிட்டத்தட்ட நம்ம பஸ் ஸ்டாண்டு ஜங்ஷனை வெளியே போனோடனே ஆட்டோ மேன் அவங்களாம் நிற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அவர் ஒரு டிரைவர், அவர் தான் நிற்கிறாரு.
He was about 40. ஸோ இந்த டெலிவரி மேனோட அப்பியரன்ஸ் இங்கே ரெஃபர் பண்ணுறாங்க. He was about 40, red-faced, cheerful and thick and about the middle. ஸோ அவர் வந்து ஒரு மிடில் ஏஜ் மாதிரி இருக்க மாதிரி மிடில் ஏஜ் பர்சன் மாதிரி தெரிகிறாரு. அரவுண்ட் 40 இயர்ஸ் ஓல்டாக இருக்கும். அவர் ஃபேஸ் நல்லா ரெட் ஃபேஸ்டாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியான ஒரு பர்சனாக தெரிகிறாரு. ஹிஸ் ஒர்க்கிங் க்ளோத்ஸ் வேர் டர்ட்டி அண்ட் வெல் வேர்ன். அவர் ட்ரெஸ் வந்து பார்க்க அழுக்காக இருக்குது, பட் ஓகே ஃபிட், நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு ட்ரெஸ்ஸை வேர் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹி ஹேட் அ ஃப்ரெண்ட்லி மேனர். ஹி ஃபெல்ட் அட் ஒன்ஸ் that he liked people. ஸோ அவர்கிட்ட பேசினோடனே நம்ம எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சிடும் அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லி மேன், அவருக்கு யாருக்குமே அவரை பிடிச்சிரும் அப்படிங்கிறது தெரியுது. I told him to find a man named Oliver Lutkins. ஸோ இந்த ஏரியாவுக்கு ஒரு புதுசு அப்படிங்கிறதுனால அவருக்கு ஒரு கம்பேனியன் தேவை, ஆஸ் வெல் அஸ் ஒரு லோக்கல் பீப்புள் அப்படிங்கும்போது ஈஸியாக ஒரு பீப்புளை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுனால இந்த லாயர் வந்து அந்த மேன் கிட்ட போயிட்டு சொல்கிறாரு, ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அ மேன் நேம்டு ஆலிவர் லட்கின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. லட்கின்ஸ்? ஐ சா ஹிம் அரவுண்ட் ஹியர் அபவுட் an hour ago. Hard fellow to catch though. Always up to something or other. He is probably trying to start up a poker game in the back of Fritz's shop. I tell you, boy, is there any hurry about locating Lutkins? ஸோ உடனே இந்த பர்சன் இவர் போய் ஒரு மிடில் மேனை பார்த்தார் இல்லையா, அந்த டெலிவரி மேன் அவர்கிட்ட கேட்குறாரு, நான் ஆலிவர் லட்கின்ஸை பார்க்க வந்திருக்கேன்னு இந்த லாயர் சொல்கிறாரு. உடனே அந்த டெலிவரி மேன் கேட்குறாரு, லட்கின்ஸை பார்க்கணுமா? இப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அவனை பார்த்தேன், நான் இங்கே வந்தான். பட் அவன் வெறும் ஒரு மாதிரி ரஃப்பான கையாச்சு, அவனை பிடிக்க முடியாது. அநேகமாக இப்போ போக்கர் கேம் விளையாடுறதுக்காக ஃப்ரிட்ஸ் ஷாப், இந்த வேர்டு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ஃப்ரிட்ஸ் ஷாப், இந்த கடைக்கு போயிருந்திருப்பான். சரி வாங்க அவரை நான் கூட்டு போய் காட்டுறேன், ஏன் உங்களுக்கு எதுவும் அவசரமாக அவரை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு. எஸ், ஐ வாண்ட் டு கேட்ச் த ஆஃப்டர்நூன் ட்ரெயின் பேக் டு த சிட்டி. ஐ வாஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அண்டு சீக்ரெட் அபவுட் இட். அவர் கேட்குறாரு, ஆமாம் நான் அவரை வேகமாக பார்த்துட்டு ஒரு விஷயத்தை பேசணும், அதுக்காக வரேன். அது இல்லாமல் நான் வந்து வேகமாக அவரை பார்த்துட்டு ஆஃப்டர்நூன் ட்ரெயினை கேட்ச் பண்ணணும், அதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. I'll tell you what I have got a hack. உடனே இவர் சொல்கிறாரு, I'll tell you what I have got a hack. I get it out and we can drive around together and find Lutkins. I know most of the places he hangs out. இவர் என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட ஹேக் இருக்குது, ஹேக்னா வண்டி, என்கிட்ட ஒரு வண்டி இருக்குது, நான் அந்த வண்டியை எடுத்துகிட்டு வரேன், நம்ம அந்த வண்டியில் போனோம். அப்படி போகும்போது எனக்கு லட்கின்ஸ் போகிற அடிக்கடி அவரை யூஸ் பண்ணுற போகக்கூடிய இடங்கள்லாம் தெரியும், நான் உங்களை கூப்பிட்டுட்டு போகிறேன், ஸோ அவரை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போகிறாரு. He was so open and friendly that I glowed with the warmth of his affection. ஸோ இப்போ லாயர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் பேசுகிறது கேட்டனே, அவர் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறத பார்த்தோன்னே இவருக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சு. ஒரு வார்மத், ஒரு குட் ஃபீலிங், ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் அவருக்கு தோணுது. ஸோ அவர் கூட கன்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாரு. I knew, of course, that he wanted the business, but his kindness was real. I was glad the fair money would go to his good fellow. ஸோ இவர் என்ன நினைக்கிறாருன்னா, என்னதானாலும் அவர் ஒரு டிரைவர், இந்த மாதிரி நல்லா பேசினா தான் அவருக்கு பேசஞ்சர்ஸ் கிடைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அதே பக்கம் இன்னொன்று நினைக்கிறாரு என்னென்னா, இல்லை அவர் காட்டுற அன்பு வந்து உண்மையானது, அவர் கண்டிப்பாக நம்மளை கன்சர்ன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அந்த லாயர் நினைக்கிறாரு. எப்படியோ இவரை கூப்பிடலனாலும் ஏதோ ஒரு டிரைவரை கூப்பிட்டுட்டு அவர் வந்து லட்கின்ஸை தேடி தான் போகிறாரு. ஸோ பெட்டர் அந்த அமௌண்ட் யாருக்கோ போகிறது பதிலாக இந்த மாதிரி ஒரு நல்லவருக்கு போகட்டுமே அப்படின்னு இந்த லாயர் நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட போக நினைக்கிறாரு. ஐ வாஸ் கிளாட் த ஃபேர் மணி would go to this good fellow. I managed to bargain down to $2 an hour. ஸோ கடைசியில் பேசி முடிக்கிறாங்க. ட்ராவல் பண்ணுறக்கு எவ்வளோ அமௌண்ட்னா 1 மணி நேரத்துக்கு $2 அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. And then he brought from his house nearby a sort of a large black box on wheels. He remarked, well, young man, here is a carriage, and his wide simple made me into the old friend. These villages are so ready to help a stranger. He had already made it his own task to find Oliver Lutkins for me. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, அவர் வண்டியை ரெடி பண்ணுறாரு, ஒரு பிளாக் கலர் பாக்ஸ் மாதிரி வண்டியில் ரெடி பண்ணி ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாரு. அப்புறம் என்ன சொல்கிறார், வாங்க போகலான்னு கூப்பிடுறாரு. ஸோ இதை பார்க்கும்போது நம்ம லாயருக்கு என்ன தோணுது,
ஓ, இந்த கிராமத்தில் இருக்க எல்லாருமே நல்லா உதவுவாங்க போல தெரியுது. ஈவன் இந்த ஸ்ட்ரேஞ்சர் டக்குன்னு இப்போ தான் பார்த்தாரு, ஆனால் எனக்கு ஆலிவர் லட்கின்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரே, ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி இந்த லாயர் நினச்சிக்கிறாரு. He said, I don't want to interfere, young fellow, but my guess is that you want to collect some money from Lutkins. He never pays anybody a cent. அப்போ இவர் தனியாக அப்படியே பேச்சு கொடுக்குறாரு. யார்? அந்த டிரைவர் வந்து பேச்சு கொடுக்குறாரு. அவர் சொல்கிறாரு, நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படிங்கிறத நான் கேட்க விரும்பலை, அதில் வந்து நான் தலையிட விரும்பலை. பட் நான் ஒரு கெஸ் பண்ணுறேன், என்னென்னா ஆலிவர் லட்கின்ஸில் நீங்கள் பணம் வாங்கத்தான் வந்திருப்பீங்க, கரெக்டாக? ஏன்னா இவர் யாருக்குமே பணம் உருப்படியாகவே திரும்ப பே பண்ண மாட்டான், அது வாங்கத்தானே வந்திருக்கீங்க அப்படி சொல்லி கேட்குறாரு. He still owes me 50 cents on a poker game. I was fool enough to play with him. He's not really bad, but it's hard to make him part with this money. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த டிரைவர் என்ன சொல்கிறாரு, ஏன் நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நானும் ஒரு முறை போக்கர் கேம் விளையாடும்போது கிட்டத்தட்ட கொஞ்சம் பணத்தை அவங்ககிட்ட இழந்துக்கிட்டேன். 50 சென்ட்ஸ் அமௌண்ட்டை வந்து நான் ஆலிவர் லட்கின்ஸில் இழந்துட்டேன். அவன் சரியான சீட்டர். அண்ட் மோர் ஓவர் அவனை வந்து அவன் 2 பேரையும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. டு play with him, he's not really bad, but it is hard to make him part with his money. If you try to collect from him in those fancy clothes, he will be suspicious and get away from you. If you want, I will go into Fritz and ask for him, and you can keep out of a sight behind me. ஸோ இப்போ இந்த டிரைவருக்கு வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டாரு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து லட்கின்ஸ் கிட்ட பணம் வாங்க வந்தீங்கன்னா அவன் எப்படி எஸ்கேப் ஆகிடுவான். அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரிட்ஸ் ஷாப்புக்கு ஃபஸ்ட்டு நான் உள்ளே போகிறேன். உள்ளே போய் அவர் இருக்கிறாரான்னு பார்த்து நான் உங்களை கூப்பிட்றேன். அப்புறம் நீங்கள் வாங்க. நீங்கள் அது வரைக்கும் என்ன பண்ணலாம், வெளியே இருந்து அவன் வரானான்னு வாட்ச் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி இந்த டிரைவர் இவருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ லாயருக்கு ரொம்பவே ஹாப்பி. ஏன்னா அவர் வந்த இடத்துல இப்படி ஒரு ஹெல்ப் கிடைக்கிறதும் ஒரு ஓல்டு ஃப்ரெண்டை ஞாபகப்படுத்துகிற மாதிரி வேறு இருக்குது. ஸோ அவருக்கு ரொம்ப ஹாப்பி. ப்ளஸ் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்களே அப்படின்னா அவர் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாரு. ஐ லவ்ட் ஹிம் ஃபார் திஸ் பை மை செல்ஃப். ஐ மைட் நெவர் ஹாவ் ஃபவுண்ட் லட்கின்ஸ். ஏன் இவருக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, இவருக்கு வந்து லட்கின்ஸ் யாருன்னே தெரியாது. அதனால் இந்த டிரைவர் சொல்கிறது வந்து இவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. வித் த ஹேக் டிரைவர்ஸ் நோயிங் ஹெல்ப், ஐ வாஸ் ஷுர் ஆஃப் கெட்டிங் மை மேன். ஐ டுக் ஹிம் இன் டு மை confidence and told him that I wanted to serve the summons of Lutkins, that the man had refused to be a witness, when his information would have quickly settled our case. ஸோ இப்போது இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரே இந்த டிரைவர் அப்படிங்கிற எண்ணத்தில் லாயர் வந்து உண்மையை சொல்கிறார். எதுக்காக லாயர் இங்கே லட்கின்ஸை தேடி வந்திருக்கிறாருன்னு உண்மையை சொல்கிறாரு. எதுக்குன்னா, ஹீ வாண்ட்ஸ் டு சர்வ் த சம்மன்ஸ். அவருக்கு வந்து இந்த சம்மனை கொடுக்கணும். சம்மனை கொடுத்துட்டா அவங்களுடைய கேஸ் வந்து வேகமாக முடிஞ்சிடும். இவர் வந்து ரொம்ப முக்கியமான தேவைப்படுற ஒரு விட்னஸ். பட் நிறைய முறை கூப்பிட்டும் அவர் வரலை. அதனால தான் இவர் நேர்லேயே வந்திருக்கிறாரு அந்த லெட்டர் கொடுக்கறதுக்கு அப்படிங்கிற இந்த கான்ஃபிடென்ஷியலான உண்மையை இந்த டிரைவர்கிட்ட லாயர் சொல்லிடுறாரு. ஏன்னா அவர் மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை. இந்த டிரைவர் லிசன்டு earnestly. At the end, he hit me on his shoulder and laughed. Well, give brother Lutkins a little surprise. உடனே இவர் சொல்கிறதெல்லாம் முழுசாக அவர் கேட்டுட்டு அந்த டிரைவர் என்ன பண்ணுறாரு, இவர் ஷோல்டரில் தட்டி கொடுத்துட்டு, ஓகே சூப்பர், நம்ம லட்கின்ஸ்க்கு இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸ் தரும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. லெட் ஸ்டார்ட் டிரைவர். இந்த லாயர் சொல்கிறார், வாங்க டிரைவர் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. மோஸ்ட் ஃபோக்ஸ் அரவுண்ட் ஹியர் கால் மீ பில் ஆர் மேகன்சன். ஸோ அந்த டிரைவர் சொல்கிறாரு, அவர் வந்து இங்கே இருக்கிற பீப்புள் என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்கன்னா பில் ஆர் மேகன்சன். மை பிஸ்னஸ் இஸ் கால்டு வில்சன் மேகன்சன் ஃபேன்சி கார்ட்டிங் அண்ட் ஹேக்கிங். ஸோ இவரோட ஒர்க் என்னன்னு கேட்டிங்கன்னா, வில்சன் மேகன்சன் ஃபேன்சி கார்ட்டிங் அண்ட் ஹேக்கிங். ஸோ அந்த டிரைவர் அந்த வேலையை தான் அவர் சொல்கிறாரு. இவர் ஒரு கார்ட் வச்சுருக்கிறாரு, இந்த டிரைவிங் ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிறத தன்னையே பற்றின நோட்ஸையும் இந்த டிரைவர் லாயர்கிட்ட சொல்கிறாரு. ஆல் ரைட் பில், ஷால் வி ப்ரொசீட் டு ஃப்ரிட்ஸ். நம்ம ஃப்ரிட்ஸுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எஸ், Lutkins is just as likely to be there as anywhere. Plays a lot of poker. He is good at deceiving people. உடனே ஒரு லாயர் என்ன சொல்கிறாருன்னா, லட்கின்ஸ் ப்ராபப்ளி அங்கே தான் இருக்கணும். அவன் வந்து போக்கர் கேம் விளையாட அவனுக்கு பிடிக்கும். அதே சமயத்தில் மக்கள் அவனுக்கு சீட் பண்ணுறதும் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு.
Bill seemed to admire Lutkins' talent for dishonesty. இதை பார்க்கும்போது அந்த லாயருக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை இந்த டிரைவர் வந்து பில்லோட டிஸானஸ்ட் குவாலிட்டிஸை ரொம்ப லைக் பண்ண ஆரம்பிக்கிறாரோ, சரி லட்கின்ஸோட டிஸானஸ்ட் குவாலிட்டிஸை ரொம்ப லைக் பண்ணுறாரோ அப்படின்னு கூட தோணுதான். ஏன்னா அவரை பற்றி பெருமையாக சொல்கிறார்ல, அவன் வந்து போக்கர் கேம் விளையாடுவான், அவன் மக்களை சீட் பண்ணிடுவான் அப்படிலாம் சொல்கிறார்ல, அதனால் I felt that it had been a policeman, he would have caught Lutkins respectfully and jailed him with regret. ஸோ அதோடு இல்லாமல் இன்னும் 2 விஷயம் என்ன சொல்கிறாரு, ஐ ஃபெல்ட் தட் இஃப் ஹீ ஹேட் பீன் அ போலீஸ் ஹீ வுட் ஹவ். அந்த டிரைவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் மட்டும் ஒரு போலீஸாக இருந்தேன்னா கண்டிப்பாக லட்கின்ஸை நான் பிடிச்சி ஜெயிலில் போட்டு அவனோட தப்பை புரிஞ்சுக்க வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த டிரைவர் வந்து லாயர்கிட்ட சொல்கிறாரு. ஸோ லாயருக்கு ரொம்ப ஹாப்பி. Bill let me into Fritz. Have you seen Oliver Lutkins around today? Friend of his looking for him, said Bill cheerfully. இப்போ என்ன பண்ணுறாரு, பில் வந்து ஃப்ரிட்ஸ் அந்த ஷாப்புக்கு போயிட்டாரு. லாயரை வெளியே இருக்க சொல்லிட்டு அவர் உள்ளே போகிறாரு. போயிட்டு ஹாவ் யூ சீன் ஆலிவர் லட்கின்ஸ் அரவுண்ட் டுடே? ஸோ உள்ளே இருக்க கடைக்காரவங்ககிட்ட கேட்குறாரு, ஆலிவர் லட்கின்ஸ் இன்னைக்கு யாரும் பார்த்தீங்களா? அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் தேடி வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பில் சொல்கிறாரு. பில் யார்? இந்த hack driver. Fritz looked at me, hiding behind Bill. He hesitated and then admitted. ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு, லாயர் வந்து பில்லுக்கு பின்னாடி தான் நிற்கிறாரு. யார்? அந்த ஹேக் டிரைவருக்கு பின்னாடி நிற்கிறாரு. ஸோ ஹேக் டிரைவர் ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டு போயிட்டு அங்கே இருக்கிற பீப்புள்கிட்ட கேட்குறாரு, ஆலிவர் லட்கின்ஸ் வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, லாயர் அவருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாரு. ஏன்னா இவரை பார்த்தானா ஆலிவர் லட்கின்ஸ் எஸ்கேப் ஆயிடுவான் இல்லையா, அதுக்காக. இவர் ஒளிஞ்சிருக்கிறது எல்லாருமே பார்க்குறாங்க. அந்த ஷாப்பில் இருக்க எல்லாருமே இவரை பார்க்குறாங்க. ஃப்ரிட்ஸ் லுக்ட் அட் மீ, ஹைடிங் பிஹைண்ட் பில். ஹீ ஹெசிடேட்டட் அண்ட் தென் அட்மிட்டட், எஸ், ஹீ வாஸ் இன் ஹியர் அ லிட்டில் வைல் அகோ. எஸ், ஹீ ஹஸ் கான் ஓவர் டு குஸ்டாவ்ஸ் டு கெட் அ ஷேவ். இப்போ என்ன சொல்கிறாங்க, அங்கே இருக்க ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தான் ஆலிவர் லட்கின்ஸ், இவ்வளோ நேரம் இப்போ தான் இங்கே தான் இருந்தார், இப்போ தான் குஸ்டாவ்ஸ்க்கு போயிருப்பான், மேபி ஒரு ஷேவ் பண்ணுறக்காக அவர் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வெல், இஃப் ஹி கம்ஸ் இன் டெல் ஹிம் ஐம் லுக்கிங் ஃபார். உடனே இந்த டிரைவர் என்ன சொல்கிறாரு, ஓகே ஆலிவர் லட்கின்ஸ் வந்தால் நாங்கள் வந்து தேடிட்டு போனோம்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. We drove to Gustav's barber shop. Again, Bill went in first and I lingered at the door. ஸோ குஸ்டாஃப்க்கும் போகிறாங்க. ஆஸ் யூஷுவல் பில் தான் ஃபஸ்ட்டு போகிறாரு. இந்த லாயர் வந்து பில்லுக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்று மெதுவாக போகிறாரு. அங்கே போயிட்டு he asked not only the Swede but 2 customers if they had seen Lutkins. ஸோ அங்கே வேலை பார்க்குற ஒரு ஆட்கள் ப்ளஸ் அங்கே இருக்கிற கஸ்டமர் எல்லாருக்கிட்டையும் அந்த டிரைவர் கேட்குறாரு, ஆலிவர் லட்கின்ஸை பார்த்தீங்களா அப்படின்னு. த ஸ்வீடி ஹேட் நாட். ஸோ அந்த ஸ்வீடன் மேன் என்ன சொல்கிறாரு, இல்லை நான் பார்க்கல அப்படின்றாரு. he said angrily, I haven't seen him. He don't care to. But if you find him, you can just collect the $35 he owes me. ஸோ அங்கே அந்த ஸ்வீடி என்ன சொல்கிறார், கோவமா, நான் அவன் எங்கே இருக்கிறான் ஏது பண்ணான்னு எனக்கு அவசியம் இல்லை, அவனை நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தர வேண்டிய $1 and 35 அமௌண்ட்டை எனக்கு தர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கோவமாக சொல்கிறாரு. One of the customers thought he had seen Lutkins walking down Main Street this side of the hotel. ஸோ ஸ்வீடி இப்படி சொன்னார். ஒன் ஆஃப் த கஸ்டமர் என்ன சொல்கிறாரு, லட்கின்ஸ் இப்போ தான் ஹோட்டலோட சைடில் இருக்கிற வேல நடந்து போனதாக ஒரு கஸ்டமர் சொல்கிறாரு. ஆஸ் வி கிளைம்ட் பேக் இன் டு த ஹேக். உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்க அங்கேருந்து டக்குன்னு கிளம்பி வண்டிக்கிட்ட வராங்க. ஆஸ் ஹி கிளைம்டு பேக் இன் டு த ஹேக், பில் கன்க்ளூடட் தட் சின்ஸ் லட்கின்ஸ் ஹேஸ் எக்ஸாஸ்டட் ஹிஸ் கிரைட் அட் குஸ்டாவ்ஸ், he had probably gone to Grace for a shave. ஸோ என்ன சொல்கிறார், இப்போ டிரைவர் கண்டிப்பாக லட்கின்ஸ் நிறையா பணத்தை அங்கே இழந்திருப்பான் குஸ்டாவ்ஸில். ஸோ பணமெல்லாம் அவன்கிட்ட தீர்ந்துட்டனால இனி அவன் எங்கேயும் போக மாட்டான். இப்போ அநேகமாக கிரேஸ் அப்படிங்கிற அந்த கடைக்கு தான் போயிருப்பான் ஃபார் ஷேவ், அதுக்காக போயிருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அட் கிரேஸ் பார்பர் ஷாப் வி மிஸ்ட் லட்கின்ஸ் பை ஒன்லி 5 minutes. ஸோ உடனே அந்த கிரேஸ் பார்பர் ஷாப்புக்கு போகிறாங்க. ஆனால் அங்கே இருக்கும் என்ன சொல்கிறாங்க, இப்போ தான் லட்கின்ஸ் கிளம்பி போனான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. He had just left, probably for the pool room. At the pool room, it appeared that he had just bought a pack of cigarettes and gone out.
ஸோ உடனே என்ன சொல்கிறாங்க, அவர் பூல் ரூம் போயிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. உடனே இவரும் அங்கே போய் பார்க்குறாங்க. ஆனால் அவர் அப்போ தான் பேக் ஆஃப் சிகரெட் வாங்கிட்டு நடந்து போனதாக மற்றவங்க சொல்கிறாங்க. ஸோ வி பர்சியூடு ஹிம் ஜஸ்ட் பிஹைண்ட் ஹிம் பட் நெவர் கேச்சிங் ஹிம் ஃபார் அன் hour till it was past 1 o'clock. கிட்டத்தட்ட என்ன ஆயிடுச்சு, ஒரு 1 o'clock மேலே ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பாஸ் ஆகிருக்கு. இவங்க எங்கே போனாலும் இருக்கிறவங்கள என்ன சொல்கிறாங்க, இப்போ தான் போனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போனா அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர இவர் இன்னும் ஆலிவர் லட்கின்ஸை பார்க்கவே முடியல அந்த லாயர்னால். ஓகே, ஐ வாஸ் ஹங்க்ரி பட் ஐ ஹேட் ஸோ என்ஜாய்டு பில்ஸ் ரஃப் கண்ட்ரி ஒப்பீனியன் அபவுட் ஹிஸ் நெய்பர்ஸ் தட் ஐ ஸ்கேர்ஸ்லி கார்டட் whenever I found Lutkins or not. Cared whenever I found Lutkins or not. ஸோ இப்போ அந்த லாயருக்கு பசி வந்துடுச்சு. ஆனால் பில் வந்து அவருக்கு ரொம்ப நல்ல ஒரு கம்பெனி தராரு. அவர் வந்து அவருங்க ஊரை பற்றி பேசுகிறாரு, அங்கே இருக்கிற பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் பற்றி பேசுகிறாரு. ஸோ இதை கேட்டுகிட்டே லாயருக்கு வந்து நல்லாவே பொழுது போகுது. ஹவ் அபவுட் சம்திங் டு ஈட், ஐ சஜஸ்டட். லெட்ஸ் கோ டு எ ரெஸ்டாரண்ட் அண்ட் ஐ வில் பை யூ யுவர் லஞ்ச். ஸோ இப்போ லாயர் கேட்குறாரு, நம்ம எதாவது சாப்பிட போகலாமா, நான் உனக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு என்னை கூப்பிட்டுட்டு போ, நான் உனக்கும் சேர்த்து வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி லாயர் சொல்கிறாரு. வெல், I ought to go to home to the wife. I don't care much for these restaurants. Only 4 of them and they are all bad. Tell you what you will do. What get the wife? We will get the wife to pack up a lunch for us. இவர் என்ன பண்ணுறாருன்னா, இங்கே இருக்கிற ஹோட்டல்லாம் வேண்டாம். டிரைவர் சொல்கிறாரு, இங்கே இருக்கிற ஹோட்டல்ஸ்லாம் வேணாம், ஒரு 4 ஹோட்டல்ஸ் தான் இருக்குது. ஆனால் சொல்லிக்கிற அளவுக்கு ஃபுட் அவ்வளோ டேஸ்டியாக இருக்காது. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் என் ஒய்ஃபை சமைக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஷி ஓன்ட் சார்ஜ் யூ மோர் தென் $50. அது இல்லாமல் என்ன சொல்கிறாரு, என்னோடய ஒய்ஃப்கிட்ட நீ சமையலுக்கு நீங்கள் ஃபுட் வாங்கும்போது அவங்க ரொம்ப அமௌண்ட்டும் கலெக்ட் பண்ண மாட்டாங்க, ரொம்ப குறைஞ்ச டாலர் தான் வாங்குவாங்க, $50 தான் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அண்ட் இட் வுட் காஸ்ட் யூ மோர் ஃபார் அ க்ரீஸி மீல் இன் அ ரெஸ்டாரண்ட் அண்ட் வெல் கோ அப் டு த வேட்ஸ் ஹில் அண்ட் என்ஜாய் த வியூ வைல் வி ஈட். அது இல்லாமல் டிரைவர் என்ன சொல்கிறாரு, என் ஒய்ஃப்கிட்ட அந்த ஃபுட்டை வாங்கிக்கிட்டு பக்கத்தில் வெயில்ஸ் அப்படின்னு ஒரு ஹில் இருக்குது, நம்ம அந்த ஹில் மேலே உட்காந்து நம்ம என்ஜாய் பண்ணி ஃபுட்டு சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஐ நோ தட் பில்ஸ் ஹெல்ப்ஃபுல்னஸ் டு த யங் ஃபெல்லோ ஃப்ரம் த சிட்டி வாஸ் நாட் என்டையர்லி மேட்டர் ஆஃப் பிரதர்லி லவ். இப்போ அந்த லாயருக்கு ரொம்பவே அந்த டிரைவரை பிடிச்சிடுச்சு பில்லு. ஏன்னா ஒரு கண்ட்ரி சைட்லேருந்து வரவங்களுக்கு இவ்வளோ ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் இல்லை ஒரு ஹெல்ப்ஃபுல் அந்த அந்த டெண்டன்சிலாம் யார் அவங்க இவங்களுக்கு தருவாங்க. ஸோ பில் வந்து இவ்வளோ நல்ல ஒரு கோர்டீஸியாக அவர் ஒரு நல்ல கேர் எடுத்துக்கிறார் இல்லையா, அது அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஐ வாஸ் பேயிங் ஹிம் ஃபார் ஹிஸ் டைம். இன் த எண்ட் ஐ பெய்டு ஹிம் ஃபார் 6 hours இன்க்ளூடிங் லஞ்ச் hour. ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு, தேடி தேடி பார்க்குறாங்க, முடியலை. இப்போ இவர் பணம் கொடுக்கும்போது எப்படி பணம் கொடுத்துருக்காருன்னா கிட்டத்தட்ட 6 ஹவர்ஸ்க்கான அமௌண்ட்டை கொடுத்துருக்காரு. அதாவது 6 × 2 $12 இன்க்ளூடிங் லஞ்ச் டைம். லஞ்ச் டைமில் அவர் சாப்பிட்டுக்கிட்டு இவர் கூட இருந்தார் இல்லையா, அந்த டைமுக்கும் சேர்த்து தான் லாயர் பே பண்ணுறாரு. அட் வாட் வாஸ் தேட் அ வெரி ஹை ப்ரைஸ். கிட்டத்தட்ட அது பெரிய அமௌண்ட்டு தான், ஒரு $13 கிட்ட அமௌண்ட் கொடுக்குறாரு, அது பெரிய அமௌண்ட் தான். பட் ஹி வாஸ் நோ மோர் டிஸ்ஆனஸ்ட் தேன் ஐ. ஆனால் இவர் என்ன நினைக்கிறாரு, பெரிய அமௌண்ட்டு கொடுத்தாலும் இருக்கட்டும் அவனுக்கு போகட்டும்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவர் நினைக்கிறாரு இவரை விட அவன் நல்லவன் தான். லாயர் வந்து தன்னை விட இந்த டிரைவர் நல்லவர்னு லாயர் நம்புகிறாரு. ஏன்னா லாயரோட பிளான் என்னென்னா, இங்கே வர எல்லா அமௌண்ட்டும் இவர்கிட்ட கொடுத்துட்டு எப்படியும் ஆஃபீஸில் போய் திரும்ப அதை கால்குலேட் பண்ணி வவுச்சர்ஸ்லாம் கொடுத்துட்டு பணம் வாங்கிடுவார். அதுதான் லாயரோட பிளான். அதனால தான் லாயர் நினைக்கிறாரு என்ன கம்பேர் பண்ணும்போது இவன் நல்லவன் தான், ஸோ இந்த அமௌண்ட்டு ஒரு $12 $13 அவனுக்கு போகிறது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சி அவருக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணார். ஐ சார்ஜ் த ஹோல் திங் டு த ஃபர்ம்னா அவர் கம்பெனிலேருந்து அமௌண்ட் வாங்கிக்கிடுவார். பட் இட் வுட் ஹாவ் பீன் வர்த் பேயிங் ஹிம் மை செல்ஃப் டு ஹாவ் ஹிஸ் ப்ரெசன்ஸ். அது இல்லாமல் இவர் நினைக்கிறாரு 40 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வந்திருக்கோம், நமக்கு ஒரு துணை வேணுமே, இவன் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பான், ஸோ அவருக்கு அந்த பணம் போனால் போகுது அப்படிங்கன்னு அந்த லாயர் நினைக்கிறார். ஸோ ஹி வாஸ் வெரி ஹாப்பி. அவருக்கு அந்த பே பண்ணுறது கொடுக்கறதுலாம் நினைக்கும் போது அவருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஹிஸ் cheerful country wisdom was very refreshing to a country boy like myself who was sick of the city. ஸோ அந்த ஒரு கிராமத்தார்களுக்குரிய அந்த நாலேஜ், அவர் சொல்கிற நோட்ஸு,
அவர் பேசுகிற விதம் இதெல்லாம் இவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒரு சிட்டி சைட்லேருந்து வந்தவங்களுக்கு கண்டிப்பாக இது உடனே அட்ராக்ட் ஆகும். அதுபோல் இவருமே ரொம்ப அட்ராக்ட் ஆகிறாரு இந்த டிரைவரோட ஸ்பீச்சில். ஆஸ் வி சாட் ஆன் த ஹில் டாப் லுக்கிங் ஓவர் த pastures அண்ட் creek we slipped among the trees. ஸோ அங்கேருந்து எல்லா சீனரிஸுமே அவர் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. He talked of New Mullion and painted a picture in words of all the people. ஸோ அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது நியூ மியூலியன் எப்படி இருக்குது, அங்கே இருக்கிற பீப்புள் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் இந்த டிரைவர் நரேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. He noticed everything, but no matter how much he might laugh at people, he also understood and forgave their foolishness. He described. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, பீப்புள் பண்ணுற தப்பை பார்க்குறாரு யார், ஹேக் டிரைவர். ஆனால் அதுக்கு மேலே அவங்க அதை சிரிச்சுக்கிறாரு, அவங்க மேலே கோபமெல்லாம் வரல, அவங்க மக்கள் நினச்சி பயங்கரமாக சிரிச்சுக்கிறாரு இந்த ஹேக் டிரைவர். ஸோ அதுக்கு சில இன்சிடென்ட்ஸையும் இந்த லாயருக்கு அவர் அந்த ஹேக் டிரைவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சம் இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட்ஸ் தட் ஹேட் ஹேப்பன்ட் இன் த வில்லேஜ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, he described the minister's wife who sang the loudest in the church when she was most in debt. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, ஒரு மினிஸ்டர்ஸ் ஒய்ஃபு அவங்க ரொம்பவே கடன்பட்டு இருந்தாலும் கூட சர்ச்சில் போகும்போது நல்ல ஹை வாய்ஸில் ஹாப்பியாக இருக்க மாதிரி பாடுவாங்களாம். ஸோ அதை சொல்கிறாரு, என் மக்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள், நல்ல மக்களாக இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி இந்த டிரைவர் வந்து லாயர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, he also understood and forgave their foolishness. He described the minister's wife who sang and forgave their foolishness. He described the minister's wife who sang the loudest in church when she was in the most in debt. He commented on the boys who came back from college in fancy clothes. ஸோ ஃபஸ்ட்டு மினிஸ்டர் ஒய்ஃப் பற்றி பேசுகிறாரு. ரெண்டாவது வந்து காலேஜ்லேருந்து வந்த பசங்க, அந்த பசங்களோட ட்ரெஸ் கோடு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதை சொல்லியும் இவர் கிண்டல் அடிச்சிட்டு இருக்கிறாரு. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது பார்த்தீங்கன்னா, he told about the lawyer whose wife could never succeeded in getting him to put on both the collar and a tie on the same time. அப்புறம் இன்னொரு லாயர் இருக்கிறாராம், அவங்க ஒய்ஃப் வந்து எப்பயுமே அவர் வந்து ட்ரெஸ் போடும்போது அந்த சட்டையும் அந்த டையும் ஒரே டைமில் போட ட்ரை பண்ணுவாங்களாம். ஆனால் அது ஒவ்வொரு முறையும் முடிய மாட்டேங்குது அப்படிங்கிறத சொல்லி அதையும் சொல்லி சிரிக்கிறாரு. டு புட் ஆன் த போத் காலர் அண்ட் டை ஆன் த சேம் டைம். ஹீ மேட் தெம் ஆல் லைவ். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் ஒரு அழகாக அந்த டிரைவர் நரேட் பண்ணுறாரு. ஸோ லாயருக்கு ரொம்பவே ஹாப்பியாக நல்லா பொழுது போகுது, அதே சமயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. ஆன் தட் டே ஐ கேம் டு நோ நியூ மியூலியன் பெட்டர் தென் ஐ டிட் த சிட்டி அண்ட் டு லவ் இட் பெட்டர். ஸோ இப்போ ஒரு லாயர் ஒரு முடிவுக்கே வர ஆரம்பிச்சிட்டார். என்னென்னா, நியூ மியூலியன் வந்து சிட்டியை கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் ரியலி கிரேட். ஸோ ரொம்ப நல்லா இருக்கே இந்த இடம் அப்படின்னு கூட நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா ஃபஸ்ட்டு ட்ரெயினை விட்டு இறங்கும்போது அவருக்கு அந்த இடம் பிடிக்கல இல்லை, பட் இப்போ அந்த மூடு அப்படியே மாறிடுச்சு. பில் டிடன்ட் நோ அபவுட் கலீக்ஸ் அண்ட் காலேஜஸ் அண்ட் சிட்டிஸ், பட் he had traveled around a lot of the country and had had a lot of jobs. From his adventures, he had brought back a philosophy of simplicity and laughter. He strengthened me. ஸோ இப்போ லாயர் என்ன சொல்கிறான்னா, பில் அந்த டிரைவர் வந்து காலேஜ் போனதில்லை, சிட்டிஸ்க்கு போனதில்லை, ஆனால் அவர் நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணி நிறைய டிஃப்ரெண்ட்டான வேலை பார்த்துருக்கிறாரு. ஸோ அதில் கிடச்ச நாலேஜ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது வந்து இந்த லாயரை ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி இருக்கான். ஏன்னா அவர் நரேட் பண்ணுறாருல, இதை சொல்லியிருந்திருப்பார், அதெல்லாம் இவரே ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி அவ்வளோ நல்லா இருக்குது. We left the peaceful scene of meadows and woods. ஸோ இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்புறாங்க. அண்ட் ரெஸ்யூம்ட் அவர் சர்ச் ஆஃப் ஆலிவர் லட்கின்ஸ். ஸோ திரும்ப ஆலிவர் லட்கின்ஸை சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. We could not find him. At last, Bill concerned a friend of Lutkins and made him admit what he guessed. Oliver's gone out to his mother's farm 3 miles north. ஸோ என்ன பண்ணுறாங்க, தேடி தேடி பார்க்குறாங்க. ஆனால் ஆலிவர் லட்கின்ஸை இந்த டிரைவர்னாலையும் லாயர்னாலையும் கண்டே பிடிக்க முடியல. ஸோ ஆலிவர் லட்கின்ஸ் இந்த டிரைவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு மூலமாக விசாரித்து தெரிஞ்சுக்கிறாரு என்னென்னு, ஆலிவர் லட்கின்ஸ் எங்கே இருப்பார்னு. ஆலிவர் லட்கின்ஸ் எங்கே இருக்கிறாரு, ஒரு 3 மைல்ஸ் நார்த் டைரக்ஷனில் அவங்க அம்மாவோட வீட்டில் இருக்கிறாங்கன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. வி ட்ரோ அவுட் தேர் லேயிங் பிளான்ஸ். ஸோ 2 பேரும் பிளான் பண்ணிக்கிட்டே அவனை எப்படி போய் பிடிக்கணும் அப்படிங்கிற பிளானில் அவங்க கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. ஐ நோ
ஆலிவர்ஸ் மதர். ஷீ இஸ் a terror. பில் sighed. பில் என்ன சொல்கிறாரு, ஐயோ ஆலிவரோட அம்மாவும் எனக்கு தெரியும், சரியான டெரர் லேடி அப்படிங்கிறாரு. பில் sighed. I took a trunk out there for her once, and she almost took my skin off because I didn't treat it like a box of eggs. ஸோ டிரைவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு முறை ஆலிவரோட மதருக்கு அவர் ட்ரக்ஸு இந்த என்ன சொல்கிறது ட்ரங்க் பாக்ஸ் ஏதோ ரெடி அதை எடுத்துகிட்டு போயிருந்துருக்கிறாரு. ஆனால் அவர் வந்து ஒரு எக்கு மாதிரி கவனமாக அதை ஹேண்டில் பண்ணாததுனால அந்த லேடி அவர் மேலே கோபப்பட்டு தோலவே உரிச்சிருச்சான். இந்த சென்ஸ் பயங்கரமாக அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஷீ இஸ் அபவுட் 9 feet tall and 4 feet thick. இங்கே வந்து அந்த லேடியோட அப்பியரன்ஸ் சொல்கிறாங்க, கொஞ்சம் ஜைஜாண்டிக்காக தான் இருக்கும், இமேஜின் பண்ணிக்கோங்க. ஷீ இஸ் அபவுட் 9 feet tall, 9 அடி உயரம், அண்ட் 4 feet thick, 4 அடி அகலத்தில் இருக்கிறாங்களாம். அண்ட் குயிக் அஸ் அ கேட், அண்ட் ஷி ஷியர் கேன் டாக். I'll bet Oliver heard that somebody is chasing him and he has gone on there to hide behind his mother's skirts. ஸோ அந்த டிரைவர் என்ன சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக ஆலிவருக்கு நியூஸ் தெரிஞ்சிருக்கும், யாரோ அவரை தேடி வந்துட்டுருக்காங்கன்னு. ஸோ அவர் கண்டிப்பாக ஒளிஞ்சிக்கிறதுக்காக அவங்க அம்மாவுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பான், அவங்க அம்மாவோட ஸ்கர்ட்ஸ்க்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி இந்த டிரைவர் லாயர்கிட்ட சொல்கிறாரு. வெல், வி வில் ட்ரை ஹர், பட் யூ ஹேட் பெட்டர் லெட் மீ டூ இட் பாய். You may be great at literature and law, but you haven't had real training in swearing. ஆனால் இந்த லாயர் என்ன சொல்கிறாரு, இந்த முறை இந்த விஷயத்தை ஏன்ட்ட விட்டு, நீ என்ன தான் உனக்கு நிறைய திறமை இருந்தாலும் ஒருத்தனை கேட்ச் பண்ணுற அளவுக்கு உனக்கு திறமை பத்தாது. அதனால் இப்போது ஆலிவர் லட்கின்ஸோட வீட்டுக்கு போனோடனே நான் போய் அவனை தேடி பார்க்குறேன் அப்படி சொல்லி லாயர் சொல்கிறாரு. We drove into a poor farmyard. ஸோ ஒரு ஃபார்ம் யார்டை தாண்டி போகிறாங்க. We were faced by an enormous and cheerful old woman. My guide bravely went up to her and said, "Remember me? I'm Bill Magginson, the carter and hackman. I want to find your son, Oliver." ஸோ இவர் டிரைவர் என்ன பண்ணுறாரு, ட்ரைவ் பண்ணிக்கிட்டே ஒரு இடத்துக்கு போகிறாரு. அங்கே கொஞ்சம் லேடிஸாக நிற்கிறாங்க, ஓல்டு லேடிஸ். அவங்க பக்கத்தில் போய் தைரியமாக அவர் சொல்கிறாரு, "ஐம் பில் மேகன்சன், நான் தான் பில் மேகன்சன் வந்திருக்கேன். நான் ஒரு ஹேக்மேன், ஐம் அ கார் டிரைவர். நாங்கள் வந்து உன்னோட பையனை பார்க்க வந்திருக்கோம், ஆலிவர் லட்கின்ஸு" அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியமாகவே போய் இந்த லேடிகிட்ட மட்டும் சொல்கிறாரு. "ஐ டோன்ட் நோ எனி திங் அபவுட் ஆலிவர் அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஷீ ஷவுட்டட். ஸோ அந்த லேடி கத்துது, என்ன சொல்லுது, எனக்கு அவன் எங்கே இருப்பான், அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான், அவனை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லி திட்டுது. "நவ் லுக் ஹியர், we had just about enough nonsense. This young man represents the court in the city and we have a legal right to search the properties for this Oliver Lutkins." ஸோ டிரைவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த லேடி மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு. இங்கே பாருங்கள், இந்த நான்சென்ஸ்லாம் எங்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காதீங்க, இவர் வந்து சிட்டிலேருந்து வந்திருக்கிறாரு, லீகலாக அவர் கோர்ட்லேருந்து சம்மன் கொடுக்க வந்திருக்கிறாரு, எங்களுக்கு லீகலாக பெர்மிஷன் ஒன்று இருக்குது, ஆலிவர் லட்கின்ஸ் எங்கே இருக்கிறாருன்னு தேடுற அளவுக்கு எங்களுக்கு லீகல் பெர்மிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த டிரைவர் யார்கிட்ட சொல்கிறாரு, ஆலிவர் லட்கின்ஸோட அம்மா கிட்ட சொல்கிறாரு. "Bill made me sound very important and the woman was impressed." ஸோ பில்லு வந்து எப்படி சொல்கிறாருன்னா, இந்த டிரைவர் வந்து அப்படியே லாயரை பயங்கரமாக அப்படி உயர்த்தி சொல்கிறாரு. ஸோ லாயருக்கு ரொம்பவே ஹாப்பி. ப்ளஸ் இப்போ அவங்க அம்மாவும் சரிங்க நீங்கள் செக் பண்ணுங்கள் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. நவ் அண்ட் Bill made me sound and very important and the woman was impressed. She retired into the kitchen and we followed. ஸோ அந்த லேடி என்ன பண்ணிடுறாங்க, அவங்க கிச்சனுக்கு போயிடுறாங்க. இவங்க வந்து இங்கே ஆலிவர் லட்கின்ஸ் இருக்கிறாரான்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. She seized an iron from the old fashioned stove and marched on as shouting, "You search all you want to, if you don't mind getting burned first." She shouted and laughed at a frightened retreat. ஸோ லாயரை நினச்சிக்கிட்டாரு, சரி இந்த லேடி சர்ச் பண்ணுறதுக்கு விட்டுட்டாங்கன்னு சொல்லி சர்ச் பண்ண ட்ரை பண்ண போகிறாரு. ஆனால் அந்த லேடி என்ன பண்ணுறாங்க, அடுப்படியிலேருந்து வேகமாக ஒரு பெரிய அயன் ராடு, நல்ல நெருப்பில் இருக்க ஒரு ராடை எடுத்துகிட்டு வராங்க. ஏன் வீட்டில் வந்து தேட விரும்புகிறீங்க, தேடினீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ராடுக்கு உங்கள் ராடை வச்சு உங்களை எரிக்கிறேன், அப்புறமேல் நீங்கள் தேடுங்கடா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அந்த லேடி மிரட்டுறாங்க. "Let's get out of here. She will murder us," Bill whispered. "Outside," he said, "did you see her smile?
ஷி வாஸ் லாஃபிங் அட் அஸ். உடனே இதில் இவர் என்ன சொல்கிறாரு டிரைவர், ஐயோ வாங்க இந்த லேடி நம்மளை எரிச்சிட போகுது, வாங்க ஓடிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 பேரும் வெளியே வந்துட்டாங்க. இப்போ அந்த லாயர் சொல்கிறாரு, அந்த லேடி நம்மளை பார்த்து சிரித்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஐ அக்ரீட் தட் இட் வாஸ் சாரி ஹேக் டிரைவர் தான் கேட்குறாரு, நான் அந்த லேடி நம்மளை பார்த்து சிரித்தாங்கல்ல, எப்படி சிரித்தாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி ஹேக் டிரைவர் சொல்கிறாரு. அதுக்கு லாயர் சொல்கிறாரு, ஐ அக்ரீட் தட் இட் வாஸ் ப்ரிட்டி டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் ட்ரீட்மெண்ட். ஸோ டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் ட்ரீட்மெண்ட் இந்த லைனை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. இவங்க எதை மீன் பண்ணுறாங்க, வாட் இஸ் மீன்ட், வாட் இஸ் அ பாயிண்ட் தட் இஸ் டிஸ்கஸ்ட் அண்டர் த டைட்டில் ஆஃப் தி மோஸ்ட் தி ஸ்டேட்மெண்ட், வாட் இஸ் இட் இங்கே கொடுத்துருக்காங்களே, 1 செகண்ட் ஐல் செக் த லைன். இட் இஸ் அ மோஸ்ட் ப்ரிட்டி டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுதான். வி டிட் ஹவவர் சர்ச் த ஹவுஸ். ஒரு வழியாக அந்த லேடி திட்டத்திட்டே இவங்க வேகமாக வீட்டை தேடிக்கிட்டே வெளியே வராங்க. இட் வாஸ் ப்ரிட்டி ரெஸ்பெக்ட்ஃபுல் ட்ரீட்மெண்ட். வி டிட் ஹவவர் சர்ச் த ஹவுஸ் சின்ஸ் இட் வாஸ் ஒன்லி 1 story ஹை. ஜஸ்ட் அந்த வீடு வந்து ரொம்ப உயரமெல்லாம் இல்லை, ஒரு சின்ன வீடு தான். ஸோ தேடுறாங்க. பில் வென்ட் ரவுண்டட் பேரிங் அட் ஆல் த விண்டோஸ். ஸோ பில் என்ன பண்ணுறாரு, அந்த ஹேக் டிரைவர் எல்லா விண்டோலையும் வேகமாக எட்டி பார்த்து அவன் போயிட்டுருக்கானா இல்லை வீட்டில் இருந்து வெளியே கிளம்புறானான்னு பார்க்குறக்கு தேடுறாரு. We exclaimed the barn and stable. We were reasonably certain that Lutkins was not there. ஸோ என்ன பண்ணுறாங்க, அந்த கோழி பண்ணை எல்லா மாட்டு கொட்டகை மாதிரி எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. பட் ஆலிவர் லட்கின்ஸ் இருக்கிற மாதிரியே தெரியல. It was nearly time for me to catch the afternoon train and Bill drove me to the station. பட் நேரம் ஆகிக்கிட்டே இருக்குது. லாயருக்கு வந்து திரும்ப ரிட்டன் ட்ரெயின் பிடிச்சி வந்து சேர வேண்டிய நிலைமை. ஆனால் இவங்களால ஆலிவர் லட்கின்ஸை பார்க்கவே முடியல. ஆன் த வே டு த சிட்டி ஐ worried வெரி லிட்டில் ஓவர் மை ஃபெயிலியர் டு ஃபைண்ட் லட்கின்ஸ். ஸோ இப்போ டவுன்லேருந்து கிளம்பி ஆலிவர் லட்கின்ஸோட வீட்டிலேருந்து கிளம்பி இப்போ அவங்க ஜங்ஷன் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ லாயர் சொல்கிறார், அவருக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது, இன்றைக்கி வந்து அவனை பார்க்கவே முடியலையே அப்படின்னு. ஐ வாஸ் டூ பிஸி திங்கிங் அபவுட் பில் மேகன்சன். ரியலி ஐ கன்சிடர் ரிட்டர்னிங் டு நியூ மியூலியன் டு ப்ராக்டிஸ் லா. If I had found Bill so deep and rich a human, might I not grow to love Fritz and Gustavs and 100 other slow-spoken, simple, wise neighbors? I pictured an honest and happy life beyond the strict limits of universities and law firms. I was excited. I had found a treasure. I had discovered a new way of life. இப்போ லாயர் மனசு அப்படியே சேஞ்ச் ஆகிடுது. ஃபஸ்ட்டு அந்த கிராமத்துக்கு வரும்போது என்ன நினச்சார், இது என்னடா இப்படி ஊர் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் பில்லை பார்த்ததுக்கப்புறம், இங்கே இருக்கிற மக்களை பார்த்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்கு இந்த லைஃபே நல்லா இருக்குது, நம்ம இங்கே இருக்கலாமா அப்படிங்கிற மைண்டு அவருக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஐ வாஸ் டூ பிஸி திங்கிங் அபவுட் பில் மேகன்சன். ரியலி ஐ கன்சிடர் ரிட்டர்னிங் டு நியூ மில்லியன் டு ப்ராக்டிஸ் லா. இவர் வந்து பில் பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. பில் நல்ல கம்பெனியனாக இருக்கிறானே, நம்ம எதுக்கு திரும்ப நம்ம ஊருக்கு ரிட்டர்ன் போகணும், பேசாமல் இங்கே இருந்துடக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி இந்த லாயருக்கு இப்போ தோண ஆரம்பிச்சிருச்சு. ரியலி ஐ கன்சிடர் ரிட்டர்னிங் டு நியூ மியூலியன் டு ப்ராக்டிஸ் லா. இஃப் ஐ ஹேட் ஃபவுண்ட் பில் ஸோ டீப் அண்ட் ரிச் ஹியூமன். இப்போ நான் வந்து ஒரு வேளை பில்லை பார்க்கறதுனால என்ன சொல்கிறாரு, பில்லை பார்த்ததுக்கப்புறம் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. டு நியூ மியூலியன் டு ப்ராக்டிஸ் லா. இஃப் ஐ ஹேட் ஃபவுண்ட் பில் ஸோ டீப் அண்ட் ரிச்லி ஹியூமன், might I not grow to love Fritz and Gustavs, 100 other slow-spoken person. ஸோ பில்லோட குவாலிட்டிஸ், அவரை மெதுவாக கவனிக்கிறதும் இவரை கேர் எடுத்துக்கிறதும் அவருக்கு ரொம்பவே பிடிச்சிடுச்சு. ஸோ ஐ ஹேட் டிஸ்கவர்ட் அ நியூ வே ஆஃப் லைஃப். இப்போ அவருக்கு ஒரு ஐடியாவே என்னென்னு கேட்டேன்னா, பேசாமல் இந்த கிராமத்துக்கே வந்து வாழ ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு கூட நினைக்க ஆரம்பிச்சிட்டாராம். பட் இஃப் ஐ டிட் நாட் திங்க் மச் அபவுட் லட்கின்ஸ், த ஆஃபர்ஸ் டிட். ஐ ஃபவுண்ட் தெம் ஆல் அப்செட். நெக்ஸ்ட் மார்னிங் த கேஸ் வாஸ் கம்மிங் அப் இன் த கோர்ட். பட் இது வந்து பில்லை பற்றி நினைக்கும் போது அவருக்கு இப்படியே தோணுது. இதுவே ஆலிவர் லட்கின்ஸை பற்றி நினைக்கும் போது என்ன தோணுதுன்னா, அவர் ரொம்ப முக்கியமான விட்னஸ் இல்லையா, பட் நாளைக்கு அவர் கோர்ட்டுக்கு கண்டிப்பாக வந்தாகணும். ஆனால் இப்போ அவரால் பார்க்கவே முடியல. ஸோ ரொம்பவே அப்செட் அது ஒரு பக்கம். அண்ட் தே ஹேட் டு ஹாவ் லட்கின்ஸ். ஐ வாஸ் ஷேம்லெஸ் யூஸ்லெஸ் ஃபூல். ஒரு பக்கம் நம்ம அவனை கண்டுபிடிச்சி நம்ம சம்மனை கொடுக்கலையே அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப வருத்தமாகவே இருக்குது. தட் மார்னிங் மை promising legal career almost came to an end before it had begun. ஸோ அன்றைக்கி தான் அவர் அந்த பில் ஆலிவர் லட்கின்ஸை பார்த்து லெட்டர் கொடுக்கவே இல்லைல்ல, அதனால்
வென் ஹி ஹேட் கான் பேக் டு த ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் அவருக்கு எதுவுமே அங்கே சரியாக இல்லை, எல்லாருமே அவர் மேலே கோவமாக இருக்காங்க. த சீஃப் ஆல்மோஸ்ட் மர்டர்ட் மீ. ஹீ ஹிண்டட் தட் ஐ மைட் டூ வெல் அட் டிகிங் டிச்சஸ். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்கிறார் சீஃபு, அவருக்கு செம்ம கோவம். அவர் சொல்கிறார், நீ நல்ல தேடி பிடிச்சவனை பார்த்து கண்டுபிடிச்சி கொடுத்து வந்துருக்கோம்ல. டிச்சஸ் அப்படிங்கிறது டிச்சை நோன்றது இல்லை. இன்ஸ்டெட் ஆஃப் தட் அவன் எங்கே இருக்கிறான்னு நீ நல்லா தேடி பிடிச்சிருக்கணும்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. I was ordered back to New Mullion, and with me went a man who had worked with Lutkins. I was rather sorry, because it would prevent my lofting all over again with Bill. இப்போ திரும்ப அவருக்கு ஆஃபீஸில் என்ன சொல்லி அனுப்புகிறாங்க, திரும்பவும் அவர் நியூ மில்லியன் போகணும், அங்கே போய் ஆலிவர் லட்கின்ஸை மீட் பண்ணி அந்த சம்மனை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த முறை அவரோட ஒரு துணைக்கு ஒரு ஆளை அனுப்புகிறாங்க. அவர் யாருன்னா ஆலிவர் லட்கின்ஸோட வேலை பார்த்தவர். ஸோ அவரை அனுப்பி விடுறாங்க. ஆனால் லாயருக்கு ஒரே வருத்தம் என்னென்னா, ஒரு கம்பெனியன் வரதுனால இவரால் போயிட்டு அந்த டிரைவர்கிட்ட பில் கிட்ட ஹாப்பியாக இல்லை நேற்று ஸ்பெண்ட் பண்ண மாதிரி பில்லோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதே அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ இருந்தாலும் வேறு வழி இல்லை. ஸோ அவரோட போகிறாரு. நெக்ஸ்ட் நவ் there is a fine fellow. From the train steps I pointed Bill out of my companion and said, there is a fine fellow, a real man. I spent the day with him. இப்போ என்ன பண்ணுறாரு, நியூ மில்லியனுக்கு ட்ரெயின் வந்து நிற்கிது. உடனே லாயர் வந்து கூட வர அந்த ஒருத்தர்கிட்ட சொல்கிறாரு, அங்கே பாருங்கள், அவர் தான் எனக்கு நேற்று ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணவர், ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு என் மொத்த டேவும் இவர் கூட தான் நான் ஸ்பெண்ட் பண்ணேன், இந்த மாதிரி ஒரு நல்லவர் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் லாயர் வந்து அந்த ஹேக் டிரைவரை பற்றி சொல்கிறாரு. ஹீ ஹெல்ப்டு யூ ஹண்ட் ஃபார் ஆலிவர் லட்கின்ஸ். ஸோ லாயர் கூட இப்போ கூட இருக்கவர் கேட்குறாரு, ஆலிவர் லட்கின்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இவன் உதவுனானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எஸ், ஹீ ஹெல்ப்ட் மீ லாட். ஆமாம், இவர் தான் எனக்கு உதவுனார் அப்படின்னு சொல்லி லாயர் சொல்கிறாரு. ஹீ மஸ்ட் ஹேவ், ஹீ இஸ் லட்கின்ஸ் ஹிம்செல்ஃப். ஸோ அந்த கூட வந்து சொல்கிறாரு, ஆமாம் இவன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான், ஏன்னா நீங்கள் தேடி வந்த ஆலிவர் லட்கின்ஸே அவன் தானே அப்படின்னு சொல்லிட்டார். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போது ஹேக் டிரைவராக நடிச்சுக்கிட்டு இருந்தது வேறு யாரும் இல்லை, ஆலிவர் லட்கின்ஸ் தான். அதனால தான் அவர் சொன்னார் இல்லையா, ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரிட்ஸுக்கு போகும்போது நான் ஃபஸ்ட்டு முன்னாடி போயிடுறேன், நீங்கள் பின்னாடி வாங்க அப்படின்னாரு. அங்கே போயிட்டு எல்லாருக்கிட்டையும் ஆலிவர் லட்கின்ஸை பார்த்தீங்களான்னு கேட்டார். அதே மாதிரி வீட்டுக்கு போய் என்ன சொன்னார், என்னை ரிமெம்பர் பண்ண முடியுதா, ஐம் அ ஹேக் டிரைவர் அப்படிலாம் சொன்னார் இல்லையா. ஏன்னா அங்கே இருக்கிற மக்கள் வந்து நீ தானே ஆலிவர் லட்கின்ஸ்னு சொல்லிடக்கூடாதுங்கிறக்காக ஹிண்ட்டு கொடுத்துருக்கிறாரு. கிட்டத்தட்ட அவர் இந்த லாயரை சீட் பண்ணியிருக்கிறாரு, கம்ப்ளீட்டாக சீட் பண்ணியிருக்காரு. பட் லாயருக்கு இது கொஞ்சம் கூட தெரியல. He believed him a lot. What really hurt me was that when I served the summons, Lutkins and his brother laughed at me as though I were a bright boy of 7. With loving kindness, they begged me to go with them to a neighbor's house for a cup of coffee. ஸோ அவருக்கு இருக்கிறதுலே இப்போ லாயருக்கு ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, லட்கின்ஸ்ட்டை போய் சர்மன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்மனை கொடுக்கும்போது என்னமோ என்ன சொல்கிறது, அவங்க ரொம்பவே கிண்டடிக்கிறாங்க. இவர் வந்து இது ஒரு கொஞ்ச நாள் வரைக்கும் நேற்று வரைக்கும் பயங்கர ஒரு பிரைட்டான ஸ்டூடெண்ட் மாதிரியும், ஆனால் இப்போ ஒன்றுமே இல்லாத மாதிரி சொல்லி அவங்க மொத்த பேரும் அவனை கிண்டடிக்கிறாங்க. மதர் வந்து லாஃப்ட் அட் மீ ஆஸ் ஐ வாஸ் அ பிரைட் பாய் ஆஃப் 7. ஒரு சின்ன குழந்தை எப்படி தப்பு பண்ணும் அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டதை பார்த்துட்டு ஆலிவர் லட்கின்ஸோட மதர் வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்டு மற்றபடி என்ன சொல்கிறான், ஆலிவர் லட்கின்ஸ் சொல்கிறான், என்னோட கொஞ்சம் வந்துட்டு போங்க, என் நெய்பர் வீட்டுக்கு வந்துட்டு போங்க, வந்து யூ ப்ளீஸ் ஹாவ் அ கப் ஆஃப் காஃபி அப்படின்னு ஆலிவர் லட்கின்ஸ் இந்த லாயரை கிண்டலுக்கு கூப்பிடுறான். I told them about you and they're anxious to look at you, said Lutkins joyfully. They are about the only folks in the towns that missed seeing you yesterday. ஸோ இது மேலே என்ன கிண்டல் அடிக்கிறாரு, நான் உங்கள் வீட்டில் சொல்லியிருக்கேன், தயவு செஞ்சு வந்து எங்கள் வீட்டில் காஃபி குடிச்சிட்டு போங்க. ஏன்னு கேட்டால் இந்த ஊரில் இருக்க எல்லாருமே உங்களை பார்த்துட்டாங்க, பார்க்காத ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான். ஸோ நீங்கள் வருவீங்கன்னு சொல்லியிருக்கேன், ஸோ கம் டு மை ஹோம் அப்படின்னு லட்கின்ஸ் கூப்பிடுறாரு. யாரை? அந்த லாயரை. ஸோ கதை இங்கே முடியுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாயர் எப்படி சீட் ஆகியிருக்கிறாரு அப்படிங்கிறது எண்ட் ஆஃப் த ஸ்டோரியில் தான் தெரியுது. அதுலேயும் அந்த லட்கின்ஸ் சொல்கிறாரு பாருங்கள், எங்கள் ஏரியாவில் இருக்க எல்லாரும் உங்களை பார்த்துட்டாங்க, கொஞ்சம் நெய்பர்ஸ் தான் பார்க்கல,
அதனால் திரும்ப எங்கள் வீட்டுக்கு வரீங்களா? ஏன்னா இப்படி ஒரு ஃபூலை நான் பார்த்ததே இல்லைன்னு எல்லோரும் நினச்சிருப்பாங்க. கூட ஒருத்தரை கூப்பிட்டுட்டு போய் அவர் பேரையே சொல்லிக்கிட்டு இவரை பார்த்தீங்களா இவரை பார்த்தீங்களான்னு கேட்டால் எல்லாருமே நம்மளை ஒரு ஃபூலாக தானே பார்ப்பாங்க. ஸோ இதே தான் இங்கேயே நடந்திருக்கு. ஸோ ஹேக் டிரைவர் ஏன் டைட்டில் கொடுத்துருக்காங்கன்னா ஹீ சீட்டட் த லாயர். ஸோ கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இல்லையா? மொத்தத்தில் யார் அந்த சீட்டர் அப்படின்னா இந்த ஹேக் டிரைவர், அந்த வண்டி ஓட்டுறவன் தான் சீட்டர். அதனால தான் பிகினிங்கில் டைரெக்டாக கேட்காம இன்டைரக்டாக கேட்குறான். அவங்களுக்கு பணம் கொடுக்கணுமா, எதுக்கு வந்தீங்க, என்ன வந்தீங்கன்னு விசாரிச்சார் பார்த்தீங்களா? இது எல்லாமே இந்த ஒரு ரீசனுக்கு தான். ஓகே, தேங்க்யூ ஆல். Please do subscribe my channel and listen the text carefully and share and give your comments in the comments box. Thank you all.